இந்தியாவிலே சிறந்த கிராமம்னு தொடர்ந்து 5 வருஷமா ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்கோம். 5 வருஷமா? இங்கே பார்த்தீங்களா, இனிமேல் வரப்போகிற வருஷங்களுக்கு அவார்டு நமக்கு தான். வாங்க. இவர் இங்கே தான் இருக்காரா? மாப்பிள்ள ஒரு பத்திரிகை கொடுங்க, கொடுத்துருவோம். தம்பி தம்பி, பாவம் நல்ல தூக்கம் போல. மாப்பிள்ளை கல்யாணம் ரோசியை வந்துடணும். வாங்க உட்காருங்க மாப்பிள்ள. யார் மாமா இவரு? இவரா? நம்ம ஊருக்கு திருட வந்தவர் மாப்பிள்ள. அண்ணா சட்னி. இந்தாங்க வாங்கிக்கோங்க. வேணும் வாங்கிக்க தம்பி, பணம் உங்களுக்கு தான். ஏதோ இந்த தடவை அடி கொஞ்சம் லேசாக போச்சு. உயரமான சோறலாம் தாண்டாங்க தம்பி, பார்த்து திருடுங்க. ஏன் தம்பி, உங்களுக்கு ஏதாவது இடம் கூட அடிபட்டிருந்தா உங்கள் குடும்பத்தை யார் கவனிச்சுப்பாங்க? தம்பி 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 எந்திரியா எந்திரியா எந்திரியா. என்னையா நீ? ஐயா, நான் ஒரு அனாதைங்க. ஊராக திருடி போய்ச்சிட்ருக்கேங்க. இனிமேல் நான் சத்தியமாக திருடே மாட்டேங்க. என்னையும் உங்கள் ஊரில் ஒரு ஆளாக சேர்த்துக்குங்க ஐயா. அன்னையிலேருந்து நம்ம ஊரில் ஒரு ஆளாகிட்டார். என்ன அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், யாராச்சும் வெளியூர்காரங்க சாராயம் வாங்கி கொடுத்தா குடிச்சிடுவார். போதை தெளிகிற வரைக்கும் இந்த போர்டு கீழே படுத்து கிடப்பார். போதை தெளிஞ்சதுக்கப்புறம் தான் ஊருக்குள்ளேயே வருவார். என்ன மாப்பிள்ள அமைதியாகிட்டீங்க? சிங்கப்பூர் என்ன மாமா சிங்கப்பூர்? அங்கேயே நேர்மை, ஒழுக்கம், சுத்தம் எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் கடுமையான சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. ஆனால் இங்கே அன்பால் ஒரு ஊரை பைண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஊர்னா இதுதான் ஊர். மனசுன்னு பிறந்தா இந்த மாதிரி ஊரில் ஒரு நாளாவது வாழணும். பஸ் வந்துருச்சு மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் வைஃபை இந்த ஊருக்கு கூப்பிட்டு வரேன் மாமா.